பரிகாத்தான் நேஷனல் உச்சமன்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இன்று ஒரு முக்கிய தலைமைத்துவ மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தின்படி இந்திரா மக்கோத்தா எம்பி சைஃபுடின் அப்துல்லா பஹாங் பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியிலிருந்தும், பர்லிஸ் மந்திரி பசார் மொஹமட் ஷுக்ரி ரம்லி பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே PN பொதுச் செயலாளர் அஸ்மின் அலி இந்த மாற்றத்தை உறுதிப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் பஹாங்கின் புதிய தலைவராக பொறுப்பேற்கிறார். அதே சமயம் டாக்டர் ஷஹீடான் காசிம் பர்லிஸ் PN தலைவராக உடனடியாக பொறுப்பேற்கிறார். இந்த மாற்றம் எதிர்கால சவால்களுக்கு முன்னதாக கூட்டணி ஒரு மூலோபாய புதுப்பித்தல் மற்றும் அரசியல் உந்துதலை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவேதான் புதிதாக நியமிக்கப்பட்ட தலைவர்கள் இந்த முக்கியமான காலகட்டத்தில் தங்கள் மாநிலங்களை வழிநடத்த தயாராகி வருகின்றனர். சமீபத்தில் இந்திரா மக்கோத்தா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ சைஃபுடின் அப்துல்லா பரிகாத்தான் நேஷனல் தலைவர் முய்டின் யாசினின் தலைமைத்துவம் குறித்து பகிரங்கமாக கேள்வி எழுப்பியது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.